எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர். தேவ தூதரை பார்க்கிலும் இவருக்கு விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு. தேவ தூதர்களை பார்க்கிலும் விசேஷித்த நாமம் அப்படின்னு ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இது எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் இல்லையா? இவங்க எபிரேயர்கள் தேவ தூதர்களை எப்போதுமே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. தேவ தூதர்களை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்கள வணங்குறது, அவங்களுக்கு பலி செலுத்துறன்னு சொல்றது, இப்படி தேவ தூதர்களை மகிமையாக பார்க்கிறாங்க. அதுக்குதான் இந்த இடத்துல தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். தேவ தூதர்களிலும் இயேசு கிறிஸ்து மேன்மை உள்ளவர் அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த நாமம். அந்த விசேஷித்த நாமம் எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த நாமத்தின் மேன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11ஆம் வசனம் வரை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என்ன நாமத்தை கொடுத்தார்? அந்த விசேஷித்த நாமம் என்ன? கர்த்தர். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியான விசேஷித்த நாமம். அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அப்படிப்பட்ட நாமம். நம்ம கர்த்தர் யார சொல்லுவோம்? தேவாதி தேவனை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவருக்கு இந்த விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டது? தேவ தூதர்களை பார்க்கிலும் இவருக்கு எதற்காக இந்த விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். இயேசு மனுஷனாக தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனாலும் அவர் மனுஷனாக இருந்தாலும் அவர் தேவனுடைய ரூபமாகவே இருந்தார். அதை ஏற்கனவே எபிரேயர்ல நம்ம முன்னாடி வசனங்கள்ல பார்த்தோம் இல்லையா? அவர் எப்படி தேவனுடைய ரூபமா இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை, அதாவது அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறார், ஆனாலும் தேவனுக்கு சமமாகவே இருக்கிறார். சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இயேசு பூமிக்கு வந்த போது மனுஷனாகவே வந்தார், மனுஷனாகவே வாழ்ந்தார். ஆனாலும் அவர் தேவன் தான். அவர் 100% தேவனாகவும் இருந்தார், 100% மனுஷனாகவும் இருந்தார். அவர் பூமியில பிறந்ததுனாலேயே அவர் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் தேவ செயல்களை எல்லாம் செய்தார், தேவ ரூபமா இருந்தார் அப்படின்றதுனால அவர் மனுஷனே இல்லை, தேவன் தான் அப்படின்றதும் முழுசா சொல்லிட முடியாது. அவர் 100% மனுஷனாகவும் வாழ்ந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். அப்படி அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை அவர் என்ன செய்யல? அவர் கொள்ளை அடிச்சிட்டு வந்த ஒரு கொள்ளை பொருளை போல பார்க்கல. அதாவது கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய இடத்துங்களுக்கு போயிட்டு பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. அந்த கொள்ளையடிச்ச பொருளை என்ன பண்ணுவாங்க? அவங்களே என்னவோ சொந்தமா சம்பாதிச்ச மாதிரி அந்த பொருளை என்ன வேணா பண்ணுவாங்க. அதை மற்றவங்களுக்கு விற்கிறதோ, அவங்களே யூஸ் பண்ணிக்கிறதோ, அந்த பொருளுக்கு அவங்களே சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா? அதிகாரத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாமல், அதை வச்சு அவரு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பூமியில அவர் என்ன வேணா செய்யல.
தேவனுக்கு சமமா இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அடுத்தது என்ன சொல்லுது? தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர்கிட்ட இருந்து எல்லா வல்லமையும் மகிமையும் கனமும் ஐஸ்வர்யமும் மகத்துவம் எல்லாமே உடையவர் அவர். கிறிஸ்து எப்படி தேவனுக்கு சமமா இருக்கிறாருன்னு சொன்னா, தேவனுக்கு உரியவைகள் எல்லாமே இவருக்கும் உரியது. கனம், மகிமை, ஐஸ்வர்யம், வல்லமை, மகத்துவம் அப்படின்னு எல்லா காரியமும் இவருக்கும் உரியது. ஆனாலும் என்ன செய்யல? அதெல்லாம் அவர் பறித்து கொள்ளல. எப்போ? சிலுவையில தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கினார். எல்லாமே எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி தள்ளிட்டு அவர் சிலுவையில வெறுமையானார். தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவரை யாரும் வெறுமையாக்கல, அவரே தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். யாருக்காக? நமக்காக. ஏன் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார்? ஆதியில ஆதாமுக்கு தேவன் எல்லா மகிமையும் வல்லமையும் கொடுத்து வைத்திருந்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா அவன் ஒரே ஒரு பாவம் செய்தபடியினால அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மகிமையும் வல்லமையும் என்ன பண்ணா? இழந்து வெறுமையானான். அந்த வெறுமையை நீக்குவதற்காக அவன் செய்த பாவத்து நிமித்தம் இந்த வெறுமை அப்படின்றது பூமியில உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் ஆட்கொண்டது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த வெறுமையை போக்கணும். ஆதியில தேவன் பூமியை உண்டாக்குன பிறகு ஃபர்ஸ்ட் எதைதான் பாக்குறாரு? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அவர் அந்த வெறுமை ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில இருந்து நீங்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா? இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கலாம். எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வெறுமை எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. உங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு வெறுமை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை இருக்கலாம், பிசினஸ்ல ஒரு வெறுமை இருக்கலாம், திருமண காரியங்கள்ல வெறுமை இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு இடத்துல நீங்க வெறுமையை சந்திக்கலாம். வருமானம் வருது, ஆனா அதுலயும் ஒரு வெறுமை இருக்கு. இப்படி இந்த வெறுமை எல்லாம் சரி செய்வதற்காகவே தம்மைத்தானே அவர் வெறுமையாக்கினார். ஆதியில பூமி வெறுமையா இருந்தப்போ தம்முடைய வார்த்தையை அனுப்பி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, பூமியில என்னென்னலாம் நிறைவா இருந்தா அது நிறைவா இருக்குமோ அது எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூமி வெறுமையா இருக்கும் போது அதுல என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேவன் யோசித்து அதை கேட்டார் போல அதை சொல்லி சொல்லி உருவாக்கினார். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி உருவாக்கி அந்த வெறுமையை எல்லாம் அவர் நிறைவாக்கினார். சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் பிரித்தார். அப்புறம் மரம், செடி, புல் பூண்டுகள் எல்லாம் விளைவிச்சாரு. மிருகங்களை எல்லாம் உண்டாக்கினார். கடைசியா மனுஷனை உண்டாக்கி இந்த பூமியை அவர் ஒரு நிறைவான பூமியாக மாற்றினார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க வெறுமையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அப்போ அந்த வெறுமை என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை நிறைவாகும்.